அரசியல்வாதி ஆயிடுறாங்க. யார்? இந்த ரவுடிங்கெல்லாம். சரியா? இந்த மாதிரி நான் குறிப்பிட்ட யாரையும் சொல்ல விரும்பலை. சினிமாவில் ஹீரோ உதடு வலிக்க முத்தம் குஞ்சியும் இல்லையா, முத்தம் குஞ்சிட்டு ஸ்டேட்டுக்கு ஒரு ஹீரோயினி கூட, எத்தனையோ கதாநாயகி கூட முட்டி வலிக்க டான்ஸ் ஆடி அப்படி திரும்பி அப்படியுமாங்க. ஏன்னா சினிமாக்காரன் வந்து நானே சினிமா வரேன்னு நினைக்கக்கூடாது. நான் கூலிக்காரன். ஒரு கையை அப்படின்னா 10 பேர் அங்கிட்டு விழுகுவான், இப்படி திரும்பினா இங்கிட்டு 20 பேர் விழுகுவான், கை தட்டுவோம். அப்படி சினிமா நடிகர்கள் மட்டும் ரிட்டையர்மெண்ட்டு ஆகி அரசியலுக்கு வந்தால் ஸ்ட்ரைட்டாக சிஎம் தான், சீஃப் மினிஸ்டர் தான். ஆமாம். ஆனால் இந்த வில்லனுக்கெல்லாம் எதுவும் கொடுக்க மாட்டிங்களா? என்னப்பா இது அநியாயமாக இருக்குது. எல்லா கோட்டாவும் இவங்களே எடுத்துக்கிட்டா கொடுமைப்பா இது. பரவாயில்ல, எனக்கு அதை பற்றிலாம் கவலை இல்லை. நம்ம இப்போ டெல்லி எங்கேப்பா பாராளுமன்ற படம் இருக்கா? அந்த பழைய படம் அதான் நமக்கு பிடிக்கும். இப்போ மோடி ஒன்று புதுசாக கட்டி விட்டார். எப்படி 2ஆம் நாள் அப்படி இல்லை, விளையாட்டுக்கு இல்லை, பாரம்பரியமானது. அவ்வளோ மோதிலால் நேரு கொடுத்ததா எப்போ இருந்து அவங்க எத்தனை பேர் அந்த கட்டடத்தை விட்டுட்டு இவர் எத்தனையோ ஆயிரக்கணக்கான கோடியை செலவு பண்ணி புதுசாக கட்டினார். 2ஆம் நாள் ஒரிசாவில் ஆக்சிடெண்ட் ஆகி அந்த கட்டடம் மாதிரியே இருக்குது அந்த ட்ரெயின் எல்லாம். அப்படியே அந்த எப்படி ஆக்சிடெண்ட் ஆகி அந்த அந்த பெட்டிகள் விழுந்து கிடந்ததோ அதுதான் 2ஆம் நாள் ஆக்சிடெண்ட் ஆச்சு. இதை நான் இந்த இடத்துல எதுக்கு சொல்கிறேன்னா, நான் கேலி பண்ணி கிண்டல் பண்ணி கையெல்லாம் தட்டாதீங்க. ஒரு சில விஷயங்கள் இருக்குது. இப்போது நாங்களும் அந்த ஒரு இதில் தான் பயணிக்க போகிறோம். அதாவது ஒரு கோயில் கட்டணுன்னா மடி பிச்சை எடுத்து எல்லாத்துட்டையும் கந்தா கொடு, பாய் கொடு, நீ கொடு, அவர் கொடுன்னு ₹1, ₹2, ₹10, ஏதோ அந்த காணிக்கையில் வாங்கி எல்லாம் ஊர் கூடி தான் ஒரு கோயில் கட்டணும். நம்ம இது திருவொற்றியூர் தாண்டி ஒரு இடம், அங்கே நான் இங்கே இந்த குறுக்குப்பேட்டையில் ஒரு இடம் வச்சுருந்தேன், விற்றுட்டேன். இப்போது இந்த ரியல் எஸ்டேட் எல்லாம் பண்ணி விற்று வாங்குவேன். அப்பப்போ எலெக்ஷனில் நிற்பேன், விட்டுருவேன், படையெடுப்பேன், விட்டுருவேன். அந்த கோயில் வந்து நான் போய் பார்த்தேன், மிகப்பெரிய கோயில். அது ஏக்கர் கணக்காக பயங்கரமான விக்கிரகங்கள், சிலை, அற்புதமான வடிவமைச்சு தொழிலாளர்களுக்கு, இவங்களுக்கு, பூசாரிகளுக்கெல்லாம் அறைகள் இப்படி கட்டியிருந்தார். கட்டி முடித்து கும்பாபிஷேகம் இதெல்லாம் முடிச்சுட்டு காலையில் வந்து வீட்டுக்கு விட்டு வெளியே வர்றாரு. அவர் வாடகைக்கு விட்டுருந்த அந்த கம்பெனிலேருந்தே வண்டி ரிவர்ஸ் வந்து மிதித்து இறந்து போயிட்டார். அது வந்து எப்படின்னா, ஊர் கூடி தேர் இழுக்கணும், எல்லாம் சேர்ந்து ஒரு விஷயத்தை செய்யணும். அந்த ஒரு விதத்தில் நாங்களும் இந்த ஜனநாயக புலிகள் ஒரு நம்பிக்கையில் ஏன் இறங்கியிருக்கோம்னா, மடிப்பிச்சை எடுத்தாவது இந்த மண்ணை காப்பாற்றுவோம். கண்டிப்பாக மாற்றி யோசிக்கணும். எப்பட்றா இப்படி கோடிக்கணக்காக இவன் பணம் போட்டு அவன் 50 கோடி 100 கோடி செலவழித்து நிற்கிறானே, 10ஓட 11 அத்தோட இது ஒன்று, இவனுக்கு இந்த பொழப்பு தேவையானலாம் நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கலாம் இல்லையா? எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இந்த டெல்லிக்கு இப்போ போனேன் இந்த பதிவு பண்ணுறதுக்காக. ஒரு 4 வக்கீல்கள் உள்ள டெல்லியில் இருக்கிறவங்க அது பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஒரு பேப்பர் ஜெராக்ஸ் எடுக்க வேண்டி இருந்தது. ஒன்று தப்பாயிடுச்சு என் கையெழுத்து. தேர்தல் ஆணையம் இதுக்கு வெளியே போனேன். இப்படி தான் தள்ளி ஒரு பாய் இதர் ஜெராக்ஸ் கே துக்கான் கிதரேன்னு அவன் குத்த வச்சு உட்காந்துருந்தான். பார்த்தா இங்கிலீஷ் பட ஹீரோ மாதிரி இருக்கான், கோட் போட்டிருப்பாங்க. எல்லாம் குளிர் இல்லையா, அதனால பிச்சைக்காரன் கூட எல்லாம் கோட் போட்டு தான் உட்காந்துருப்பாங்க. குத்த வச்சு உட்காந்துருக்கான் இந்துக்காரு டெல்லியில். அவன் கக்கூஸ் போகிறானா சாப்பிட்டுட்டு இருக்கான்னு தெரியல, வாயில் எதையோ ஒன்று குழப்பிக்கிட்டு இருக்கான். ஜெராக்ஸுக்கு துக்கான் எதிரேன்னு எங்கேன்னு கேட்டேன். அவ்வளோ அமுக்கும் வாழும் ராம்ஜி அவ்வளோ அப்படிங்கிறான். அடுத்த கடைக்கு கேட்டேன், ஜெராக்ஸ்கே துக்கான். இத்தனைக்கும் நிர்வாச்சன் சதன் தேர்தல் ஆணையத்துக்கு முன்னாடி இருக்கிற கடை. அவனுக்கு ஜெராக்ஸ்னால் என்னன்னு தெரியல, ஜெராக்ஸ் ஏபிசிடி தெரியலப்பா. இங்கே வந்து அண்ணாமலை
பள்ளிக்கூடம் தரையில்லை, சரியில்லை, நாங்கள் வித்யோதயா பள்ளிக்கூடம் திறக்க போகிறாட விளக்கennீங்களா? டேய் எப்படி வச்சுருக்கானுங்க பாருங்கள். டெல்லி எவ்வளோ பெரிய ராஜதானிங்க. எல்லா தெருவுலையும் அங்கே எல்லாத்த படிப்பறிவு இல்லாத முட்டா பசங்களாக வச்சுருக்காங்க. கொஞ்சம் பேர் படிச்சுக்கிட்டு இப்படி பண்ணிக்கிட்டு இப்போ தெரிஞ்சிட்ருக்காங்க. அதனால் இங்கே எல்லாம் பயங்கர பெரியார், நடேசனார், அயோத்திதாச பண்டிதர், ஜஸ்டிஸ், இப்படி நூற்றாண்டு காலமாக விழிப்புணர்வு ஏற்படுத்தி இந்த அளவுக்கு இருக்குது. இங்கே ரொம்ப கஷ்டம் ஜெயிக்கிறது. டெல்லியை ஜெயிக்கிறது ரொம்ப ஈஸியாக ஜெயிச்சுட்டு வந்துடலாம் உண்மையில். அதனால தான் அங்கே உட்காந்துக்கிட்டு குண்டு சட்டியில் குதிரை ஓட்டிகிட்ருக்காங்க. யாருக்குமே படிப்பு இங்கே வேலைக்கு வர்றாங்கல்ல அவங்களையும் பாருங்கள். ஒன்றும் இருக்காது. பஸ் ஜனாம்ஜிக்கு நல்லது. நான் கிண்டல் பண்ணுறதுக்காக நினச்சிக்கூடாது. ஓ மதம் உனக்கு, என் மதம் எனக்கு, லக்கும் தீனுக்கும் வலியதீன் இல்லையா பாய்? ஆமாம். அந்த மாதிரி நீ யார், அடுத்தவனை மதி, இந்த சகோதரத்துவம் மனிதனையும் போற்றி பாதுகாக்கப்படணும். நாங்கள் விளையாட்டுக்காக இங்கே நிற்கலை. இப்போது சகோதரர் சொன்னார், எம்ஜிஆர் மோதியை தாக்கினார். ஒன்றும் என்ன நடக்குதுன்னே தெரியல. 2014 இவிஎம்மை வச்சுட்டு வந்து உட்காந்துட்டாங்க. 2019 375 கான்ஸ்டிடியூன்சியில் தகுடு திருத்தம் பண்ணி உட்காந்துருக்காங்க. இங்கே ஒரு ஆள் எம்எல்ஏ ஒரு தடவை நின்னாவே அடுத்த தடவை போட மாட்டாங்க, வேறு முகத்தை பார்ப்பாங்க, போடான்னுவாங்க, மாற்றி போடுவாங்க. இவர் 3வது முறையும் பிரதமராகணும்னு நிற்கிறாரு. சரி, என்ன பண்ண முடியும்? யாரும் ஒன்றும் வாயே திறக்க மாட்டேங்கிறாங்களே. எதிர்கட்சிகள்னு எதுவுமே செய்ய மாட்டேங்குதே. ஒரு சேவல் கோழி கூவித்தான் சூரியன் உதிக்குதுன்னு ஒரு கதை தெரியுமா உங்களுக்கு? அதாவது கோழின்னா நம்ம சேவல் தான் கோழி கூவுதுன்னு சொல்லுவோம். அது கோன்னு காலையில் ஒரு 5 மணி வாக்கில் கூவும். அந்த விவசாயி எழுந்திரிச்சு பல்லுகளை விளக்கிட்டு மூஞ்சி கழுவிட்டு கொஞ்சம் நேரத்தில் வெளியே வந்து கோழி கூவினோம்னா சூரியன் உதிக்கும். சூரியனை பார்த்து நமஸ்காரம் வணக்கம் போட்டு போவாப்பில். அந்த சேவலுக்கு ஒரே கோவம் வந்துருச்சு. என்னடா நம்ம தானே கூவுறோம், நம்ம கூவித்தானே சூரியன் உதிக்குது, சரியா? இவன் அதை போய் கும்பிட்டுருக்கானே, நம்ம கும்பிடாம இவனுக்கு பாடம் கற்பிக்கணும்னு அடுத்த நாள் என்ன பண்ணிச்சான், கூவாமல் விட்டுருச்சான். அது அவனுக்கு தெரிய எழுந்திரிச்சான். பார்த்தான் சூரியனை வணங்கிட்டு பல்லு விளக்கிட்டு தேய்ச்சிட்டு சூரியனை வணங்கிட்டு வீட்டுக்காரிட்ட, அப்பா சேவலுக்கு என்னமோ உடம்பு சரியில்லை போல், இன்றைக்கி கூவலை, அதனால் குர்பானி கொடுத்துரு, போட்டு அறுத்து குழம்பு வச்சு வீட்டு களத்து மேட்டுக்கு அனுப்பிச்சிருன்ட்டு போயிட்டான். அந்த மாதிரி நீ ஓட்டு போட்டாலும் சரி போடாட்டியும் சரி அவன் எல்லாம் இங்கே குத்தி வச்சுட்டான். ஒன்றும் பண்ண முடியாது. என்ன நடக்குதுன்னே தெரியல. அவங்க சேஃப்டிக்கு எல்லாம் பண்ணி வச்சுட்டு மிச்சம் இருக்கிறதுக்கு நிஜமாவே நடந்த மாதிரி காமிக்கணும்ல. போப்பா நடந்த மாதிரி ஒரு பாலா பண்ணி எலெக்ஷன் நடக்கிற மாதிரி நடக்கும், நீங்கள் ஓட்டு போடுற மாதிரி போடுவீங்க. ஆனால் அதெல்லாம் உண்மையாக இருக்கு. எவனாவது கேட்க மாட்டேங்கிறாங்களே ஐயா. நானும் கத்தி போராடி போயிட்டேன். நேராக அவர் டெல்லியில் பார்த்தது அப்போ தான். டெல்லியில் போய் 4 வருஷம் முன்னாடியே 2-3 லட்ச ரூபா செலவு பண்ணி கேஸ் போட்டு சுப்ரீம் கோர்ட்டில் போயிட்டு இதை நிப்பாட்டணும், இது டுபாக்கூர் மிஷினு, ஒரு ஸ்க்ரூ டிரைவரும் சாலிட்டரும் கொடுங்க, ரிச்சி ஸ்ட்ரீட்டில் ஒரு ஆளை கூட்டிகிட்டு வந்து இதை குட்டி போட்டு காட்டுறேன் அப்படின்னு சொன்னேன். தலைமை நீதிபதி தள்ளுபடி பண்ணிட்டார். அந்த மாதிரி ஆயிரக்கணக்கான கேஸை தள்ளுபடி பண்ணுறார். சரி, இது என்ன ஜனநாயகங்கிறேன். நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ நான் ஒன்று பேசினேன், உடனே ஜோமோட்டோ, அது என்ன ஷோமோட்டோங்களா ஐயா, ஷோமோட்டோ தானாக முன் வந்து வழக்கு போடுறாங்க. நான் இந்த துக்ளக்னு ஒரு பத்திரிக்கை நான் கையில் எடுத்துகிட்டு வந்து நான் படிக்கிறது இல்லை. 31/1 ஜனவரி, அதில் இந்த 31ஆம் பக்கத்தில் முரசொலி அறக்கட்டளை பஞ்சமி நிலத்து விஷயமா எதை யாரை பற்றி ஒரு புகார் வந்தாலும் அதை விசாரணை செய்ய வேண்டியது அரசின் கடமை.
இவங்க போடுறாங்க. துக்ளக்குன்னு வேறு பத்திரிக்கை நடத்துகிறாங்க. அவன் 48 வருஷம் ஆண்டவன் முகமது பின் துக்ளக். அவங்க பேரை சொல்லி தான் வயிறு கழுவுறாரு. ஆனால் இந்த சமத்துவத்துக்கு எதிரான கருத்துக்களை விஷத்தை திணிச்சிக்கிட்டு இருக்காங்க. அதை குருமூர்த்தி அவர்கள் கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். யார் பேரை சொல்லி? துக்ளக் பேரை சொல்லி தான் பொழப்பு ஓடுது. நான் அதை சொல்ல வரலை சார். இந்த தாளிகைகள் மீடியாக்கள் இங்கே இருக்கிறவங்க தயவு செஞ்சு இந்த செய்தியை போடுவீங்களான்னா போட மாட்டேங்கிறீங்க. இந்த எலெக்ஷன் நடத்துகிறதெல்லாம் இருக்கட்டும்டா, முதல்ல இதை மாத்திரா. கற்றுன்னு கத்தியாச்சு, போராடியாச்சு, செய்ய மாட்டேங்கிறீங்களே. மீடியாக்கள் ஏன் போட மாட்டேங்கிறீங்க? நாளைக்கு இந்த செய்தியை பத்திரிக்கையில் போடுவீங்களா? டேய், பேலட் பேப்பரில் நடத்தாதேன்னு கதறாங்க. இது இப்போ என்ன ஆட்சி? என்ன இராணுவ ஆட்சியை விட கேவலமாக இருக்குல்ல. எதிர்கட்சின்னு சொல்கிறோம், பேச மாட்டேங்கிறாங்க. இங்கே 38 எம்பி வச்சுருக்கிற திமுக பேச மாட்டேங்கிறாங்க. வெறும் அந்த நம்ம நண்பர் சகோதரர் திருமாவளவன் மட்டும் போராடுறாங்க. அது என்னத்துக்குன்னு தெரியல. யாரும் கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. போடவே மாட்டேங்கிறீங்க.